this is Ria Anthony. Welcome to Gaming with Anthony. நான் லாஸ்ட் வீடியோவில் சோலோ லெவலிங் பற்றி பேசியிருப்பேன். எஸ், I have talked about solo leveling. So here I am playing solo leveling. Yes, solo leveling is one of my favorite games. Plus anime, ரெண்டுமே தான் ஆக்சுவலி. ஸோ I don't see எப்படி சொல்கிறது, நான் ப்ளே பண்ணுறத நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஆல்வேஸ் ப்ளே. மெயினாக பார்க்க போனால் இதில் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஒரு நல்ல அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ஐ எம் செல்லிங் தேட் இஸ் சிம்பிள். ஓகே, ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லா கேரக்டரும் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும், மேபி 1 or 2 கேரக்டர்ஸ் நான் மிஸ் பண்ணலாம், பட் ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் எவ்ரி கேரக்டர். அதில் முக்கியமான கேரக்டர்ஸு எனக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸை நான் பில்ட் பண்ணியே வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹேவ் பில்ட் தோஸ் கேரக்டர்ஸ். லைக் வந்து ஹாங்கர் ஸ்டார் ரியல் என்கிட்ட எல்லா கேரக்டர்ஸும் இல்லை, ஆனால் எனக்கு தேவையான கேரக்டர் மட்டும் இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதுலனா வந்து இந்த சோலோ லெவலிங்கில் அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. ஹேவ் மோஸ்ட்லி எவ்ரி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி வந்து ரீசெண்டாக வந்து கேரக்டர்ஸ், கேபாப்பில் வந்த கேரக்டர்ஸ், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணால் இருக்காமே தவிர மற்றபடி எங்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே இருக்குது. இதை நான் ப்ரூஃபோடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். யா, என்ன இது ஸோ லெட்ஸ் see my hunters actually. first of all அதை தான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஐ வில் ஷோ. நான் 120 லெவலில் இருக்கேன். இப்போ லெவல் கேப் 140 ஆயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஆச்சு, ஆனால் நான் லெவல் 120 இருக்கேன். ஸோ மை மெயின் கேரக்டர் இஸ் ஜாய்ஹிந்த் த பியூர் ஸ்வார்ட் பிரின்சஸ். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வந்து வால்யூம் கொஞ்சம் ஹையாக இருக்கலான்னு நினைக்கிறேன். 1 minute ஐ வில் செட்டில் தட். பெட்டர்னு நினைக்கிறேன் இப்போது. எஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர். எஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர். நவ் வி கேன் கண்டினியூ. ஸோ மை பெஸ்ட் கேரக்டர் இஸ் ஜாய்ஹிந்த் த பியூர் ஸ்வார்ட் பிரின்சஸ். ஷீ இஸ் மை பெஸ்ட் கேரக்டர் வித் ஹர் வெப்பன். அண்ட் நான் அட்வான்ஸ்மெண்ட்டில் 5 போய் +2 இருக்கேன். அந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அவளோட வெப்பனும் சரி அட்வான்ஸ்மெண்ட்டில் 5 முடிஞ்சு +1 இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட ஜாய்ஹிந்த் த பியூர் ஸ்வார்ட் பிரின்சஸ். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் அஃப்கோர்ஸ் ஜாய்ஹிந்த், த மெயின் ஜாய்ஹிந்த். அவள் தான் என்னோடய நெக்ஸ்ட் கேரக்டர். இவன் அட்வான்ஸ்மெண்ட் லெவல் 4 இருக்கா. ஆல்மோஸ்ட் 4 ஸ்டார் கிட்ட நான் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரீடன், அந்த ஈவெண்ட்டில் வந்த கேரக்டர் ஸ்டார்க் ஆக்சுவலி. அவனும் அட்வான்ஸ்மெண்ட் லெவலில் 3 இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டவாட்டா, ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் இன் வந்து என்ன சொல்கிறது ஃபயர் எலிமெண்ட்டில். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ தேர் 21 லெவல். நெக்ஸ்ட் எல்லாருமே அவங்களோட வெப்பன்ஸோட தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு வந்து லெனார்ட் நியர்மன், த ஜெர்மன் ஹண்டர், எஸ் ரேங்க் ஹண்டர் 5 இதில் இருக்கா. அதே மாதிரி கோட்டோரு யுஜி இல்லாமல் இருக்குவானா. எஸ், கோட்டோரு யுஜி இஸ் தேர். ஜாப்பனீஸ் ஹண்டர் டவாட்டாவோட டவாட்டாவோட இதுதான் பாஸ் தான். பட் இருந்தாலும் கோட்டோரு யுஜியை விட டவாட்டா இஸ் குட். அடுத்தது இந்த வெர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இக்ரிஸோட ஹியூமன் ஃபார்ம். இந்த கேரக்டர் வந்து இக்ரிஸோட ஹியூமன் ஃபார்ம். ஸோ ஐ ஆல்சோ ஹேவிங் தட். அதே மாதிரி எஸ்எல்லு, சஞ்சினோட அப்பா கேரக்டரு சங்ஹிந்த்வானு, அஃப்கோர்ஸ் த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர் தாமஸ் ஆண்ட்ரே. Of course he was defeated by like நம்ம சங்ஜின்ஹோ அண்ட் சங்ஜின்ஹோவோட தங்கச்சி, அதாவது சிஸ்டர் சஞ்சினா. தென் ஃப்ரீடன் அஃப்கோர்ஸ். அடுத்தது லாரா வாக்கர், ஃபெரன்னு, கிறிஸ்டோஃபர் ரீடு, கோஸ், அலிசா பிளிச்சு,
ஸோ போய்கிட்டே இருக்கும். கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா, லைக் ஆல்மோஸ்ட் ஸோ இட் கோஸ் ஆல் அண்ட் ஆல் கோஸ். மேபி நீங்கள் போய் என்னோட அந்த இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு இந்த புதுசாக அந்த கேரக்டர் பிடிக்கல, அந்த ஒரு ரீசனால் எடுக்கலை. பட் இல்லைனாலும் நான் இருந்திருந்தால் நான் எடுத்திருப்பேன், பிடிச்சிருந்தா நான் எடுத்திருப்பேன். ஸோ ஐ டோன்ட் லைக், அந்த ஒரு ரீசன்னால் நான் எடுக்கலை, அது மட்டும்தான். ஸோ எங்கே போய் செக் பண்ணணும்? கோடெக்ஸில் செக் பண்ணிங்கன்னா ஹண்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் இல்லை, மேரிலியான் இல்லையா என்கிட்ட. அப்படியே கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ரேங்கில் லீபோரா இருக்க மாட்டான், மிங்குன் இருக்க மாட்டான். 3 எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் என்கிட்ட இல்லை. மீதி இருக்க எல்லா எஸ்எஸ்ஆரையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல் ஆஃப் தம் ஐ ஹேவ். ஏன்னா இந்த கேம் ஸ்டார்ட் ஆன புதுசுலேருந்து, அது ஸ்டார்ட் ஆன இந்த நாளிலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். மேபி சம் டேஸ் ஐ மைட் ஹவ் அன்இன்ஸ்டால், பட் இப்போ வரைக்கும் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மெயினான கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் எடுக்கிறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். மெயினான கேரக்டர்ஸ் வந்து அந்த மெயினான கேரக்டர்ஸை நான் எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் 3 எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் என்கிட்ட இல்லை. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, எஸ்ஆர் எல்லா கேரக்டர்ஸுமே என்கிட்ட இருக்கும். ஆல் ஐ ஹேவ். எஸ்எஸ்ஆரில் 3 பேர் மட்டும்தான் என்கிட்ட இல்லை. அதேமாதிரி வெப்பன்ஸில் லைக் அதெல்லாம் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் நான் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஐ கவர்ட் அப் எவ்ரிதிங். மேபி ஷேடோஸில் ஒரு சோல்ஜர் இல்லை 2 சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி ஷேடோஸ் நான் வந்து அப்ளைன் பண்ணாமல் இருக்கலாம். மேபி அந்த லைக் வந்து அந்த ஹார்ட் கோஸ்ட் ஏதாச்சும் முடிக்காமல் கூட இருக்கலாம். ஹார்ட் கோஸ்ட்டில் நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, மெயின் கோஸ்ட்டில் தான் மோஸ்ட்லி நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த ஹார்ட் கோஸ்ட்டுக்கு நான் அவ்வளோக்கு போகல. அந்த ஒரு ரீசனால் மேபி நான் எடுக்காமல் போயிருக்கலாம். பட் இல்லைன்னா நான் அதையும் எடுத்திருப்பேன். யாரை நான் எடுக்கலை ஆக்சுவலி. பிக்ராக் இருக்கான் என்கிட்ட, யாரை நான் எடுக்கலை. யூரோஸா, டூம்டு பர்சக்கரா, யூரோஸா, ஓ இவன் தானே அது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ப்பா, என்கிட்ட இருக்கு. ரைஸ் அஃப்கோர்ஸ் ஷேடோவும் காட், எல்லா ஷேடோவும் என்கிட்ட இப்போ இருக்கு. ஓகே, பட் ஐ எம் நாட் இன்டு திஸ் guy. சாரி, ஐம் நாட் இன்டு திஸ் guy. மோஸ்ட்லி வந்து என்கிட்ட மெயினான இது இருக்கிறது வந்து பெரு, அதுக்கப்புறம் இக்ரிஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்மைட்டி ஷோகன். இந்த 3 பேர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மெயினாக. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் அவங்க மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை, ஃபோக்கஸ் பண்ணவும் பிடிக்கல. 3 சோல்ஜர்ஸை நான் 3 ஷேடோஸை வந்து வச்சுருக்கேன். அந்த 3 ஷேடோஸை வச்சே ப்ளே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ அதை தாண்டி பண்ணணுமாங்கிற ஐடியா என்கிட்ட இல்லை. அஃப்கோர்ஸ் சஞ்சின்வாவை பற்றி நான் காமிச்சிடணும். நான் ஹண்டர்ஸ் பற்றி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா. சஞ்சின்வாவோட அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா. ஸோ சஞ்சின்ஹோ வித் 120 லெவல், almost 3,65,323 total power level, and with Demon King's dagger and Theotus Grimmer, one of the first weapon. அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கிடைச்ச வெப்பன் தியோட்டஸ் கிரிமர். அந்த தியோட்டஸ் கிரிமரை இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சேஞ்ச் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஐ லைக் தட் வாட்டர் எலிமெண்ட் ஸ்டைல் இன் தட். அந்த புக்கோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலில் அந்த வாட்டர் எலிமெண்ட்டோட அந்த இதுங்கிறது நல்லாயிருக்கும். ஃப்ரீஸ் பண்ணும் எனிமியை, நிறைய எனிமீஸை, அது கொஞ்சம் டைம் கொடுக்கும் அந்த எனிமீஸ் அடிக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் டீமன் கிங்ஸ் டேகர்ஸை நான் பற்றி நான் பேசாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓபி வெப்பன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்எஸ்ஆர் வெப்பன் ஃபார் லைக் சஞ்சின்ஹோ. ஆல்தோ நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்பன்ஸ் வந்து டீமன் கிங் டேகர்ஸ். ஏன்னா சஞ்சின்ஹோ இஸ் அ டேகர் கேரக்டர். ஓகே, இஸ் நாட் அ மேலி, இஸ் நாட் அ ஷூட்டர், இஸ் நாட் அ ஹேரோ கைண்டா, இஸ் அ டேகர் பர்சன். ஓகே, டேகர் பர்சனுக்கு டேகரை தான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் டேகரை அப்போருந்து இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன். டேகரை தவிர வேறு ஏதாச்சும் வெப்பன் நான் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐ நெவர் கேட். டேகர் தான் அவனுக்கு மெயினாகவே நான் கொடுத்துருக்கேன். நான் கிரிம்மோரை வேணால் மாற்றுவேனே தவிர மேபி வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் டேகர்ஸை நான் மாற்றினது கிடையாது. எப்போவுமே டேகர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். சஞ்சினோவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் டேகர்ஸை தான் கொடுத்துருக்கேன். டேகர்ஸை தவிர வேறு எதையும் கொடுத்ததில்லை. லைக் என்கிட்ட இருக்குது, லைக் இந்த ஸ்டாஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைன் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் வந்து மூன் ஷேடோ,
அதுக்கப்புறம் வந்து டீமானிக் ப்ளம் ஃபாதரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த வெப்பன் இருக்குது அன்ஸ்மேனு. நிறைய பேருக்கு இந்த அன்ஸ்மேன் பிடிக்கும், ஏன்னா வந்து நிறைய ஒரு பிரேக் டேமேஜ் கொடுக்குறதுனால இந்த அன்ஸ்மேன் பிடிக்கும். ஸோ லைக் நிறைய வெப்பன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் see that actually. பட் இருந்தாலும் ஐ நெவர் கிவ் எனி அதர் வெப்பன் டு சங் ஜின்ஹோ. ஒன்லி டேகர்ஸ், அதுவும் அந்த டேகரை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே நான் கொடுக்க போகிறதும் இல்லை. அதை நான் 5 ஸ்டார் பண்ணி 5 ஸ்டார் இதுவும் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நான் மாற்றி கொடுக்கறதுக்கான சான்சஸே கிடையாது. ஆல் வெப்பன்ஸ் ஐ ஹேவ், ஆல்மோஸ்ட் நான் எல்லா வெப்பனுமே வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து ஐ எம் டென்டிங் அண்ட் ஐ எம் லீனிங் டு ஒன்லி ஒன், தட் இஸ் டீமன் கிங்ஸ் டேகர். அதுக்கு மட்டும்தான் நான் லீனாகவே இருக்கேன், வேறு எதுக்குமே இல்லை. சிம்பிள் சொல்ல போனால் ஈவன் தியோட்டர்ஸ் கிளைமர் கூட 5 ஸ்டார் பண்ணி 5 அசென்ஷன் கொடுத்துட்டேன் நான். ஸோ இட் இஸ் தேட் ஆக்சுவலி. ஸோ ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் திங்ஸ். நோ சன்ஷினை வச்சு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். மெயினாக எனக்கு கிட்ட இருக்க இப்போ டீம்ஸில் உங்களுக்கே பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி வந்து ஃபஸ்ட்டாக இருக்க 3 தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ அவங்களே வந்து பெட்டராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட் 3 எனக்கு வந்து பெட்டரான ஒரு கேரக்டராக இருக்காங்க. மேபி சம்டைம்ஸ் நான் இந்த சாஹினுக்கு பதிலாக வேறு யாராச்சும் கொண்டு வருவேன், அந்த ஒரு எலிமெண்ட்டுக்காக நான் வந்து கொண்டு வரலாம். பட் மற்றபடி எனக்கு வந்து இந்த சாஹின் பியூர் சோர்ட் பிரின்சஸ் அண்ட் தேர்ட் லைக் வந்து இந்த 2 கேரக்டர் தவிர இது பண்ணலாம். சாஹிட் த பியூர் சோர்ட் பிரின்சஸை நான் மாற்ற மாட்டேன் எப்போவுமே இந்த டீமில். ஸோ இவன் வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இவளை நான் அப்படியே புட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றவங்களை வேணால் நான் சேஞ்ச் பண்ணாமல் தவிர இவளை சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஐ லைக், அதனால தான் பிளாக் காஸ்டியூம் கொடுத்து வச்சுருக்கேன். பிளாக் வாரியராக இருக்கட்டும்னு சொல்லி. ஒயிட்டில் தான் வந்து மோஸ்ட்லி இருப்பா பியூர் சோர்ஸ் பிரின்சஸ். பட் ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் ஹர் லைக் வந்து ஒரு பிளாக் ஷார்ட் பிரின்சஸாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். சரி, ஸோ தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு என்னோட அக்கௌண்ட்டுங்கிறது இதுதான். மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சிட்டேன். ப்ளஸ் வந்து இப்போ இருக்க அந்த மெஷின்ஸையும் நான் முடிச்சிட்டேன். மேபி 140க்கு ரீச் ஆகிறதுக்காக பார்க்கலாம். பட் ஐ நாட் இன் லைக் வந்து எப்படி சொல்கிறது, ரீச் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணலாம். மேபி ஒரு 130 அந்த மாதிரி இதுக்காக ரீச் ஆக பார்க்கலாம். லெட்ஸ் see என்ன மாதிரி வந்து லைக் வந்து இது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒயிட் துணி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஓகே 3 இது அன்லாக் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்னடா ட்ரெஸ்ஸு, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலடா, நல்லா இல்லையே சஞ்சினோக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இதுவும் எனக்கு பிடிக்கல. இது நார்மல் காஸ்டியூம் தான். நான் இதில் தான் இருக்கேன், மொனார்க் ஆஃப் ஷேடோஸ் டோன் சென்டினல். ஓகே, பட் இந்த காஸ்டியூமுக்கு நான் போக மாட்டேன். இந்த ஒயிட் காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ காஸ்டியூம் மாற்ற மாட்டேன். ஐ ஹாவ் டு ட்ரை தீஸ். ஓகே, ஹாவ் டு ட்ரை தீஸ். மேபி இன் த லேட்டர் செக்மெண்ட் ஐ ஹாவ் டு ட்ரை தீஸ் அண்ட் கெட் யா. பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. ஓகே, லெட்ஸ் see. யா, பை ஆல். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா?